Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் சில தொகுதிகளில் எதிரெதிராக போட்டியிடுகின்றன. உழவர்கரையை விசிகாவிற்கு திமுக ஒதுக்கிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் சிபிஐயும் அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காங்கிரசின் அணுகுமுறை விசிகாவிற்கு மட்டுமல்ல, கூட்டணியின் வெற்றியையே கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் சில தொகுதிகளில் எதிரெதிராக போட்டியிடுகின்றன. காங்கிரசின் அணுகுமுறை விசிகாவுக்கு மட்டுமல்ல, கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குகிறது என்று விசிகாவின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் சில தொகுதியில் எதிரெதிராக போட்டியிடுகிறார்கள். என்ன விவரம் பாலவெற்றிவேல்? பூங்குழலி, புதுச்சேரி மாநிலத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இங்கு ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஒரு பலமான நிலையில் இருந்தது. இந்நிலையில் தற்போது கூட்டணியில் புதிய குழப்பம் என்பதை விட கூட்டணி ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்று வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான நாள். வேட்புமனு எப்போது கொடுக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து கூட்டணி ஒப்பந்தம் திமுக பாலவெற்றிவேல் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இப்ப உழவர்கரையில விசிகாவிற்கு எதிராக காங்கிரஸை போட்டியிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது, அங்கு சிபிஐயும் இருக்கிறது. நீங்க என்ன உங்களுடைய கருத்து பதிவு செய்ய விரும்புறீங்க? புதுச்சேரியை பொறுத்தவரையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணியில் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. 5 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் திமுகவுக்கு 14 இடங்கள், காங்கிரசுக்கு 16 இடங்கள் ஒதுக்கீடு செய்வதென பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த 14 இடங்களில் ஒரு இடத்தை திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியது. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடமும், திமுகவுக்கு 13 இடமும், காங்கிரசுக்கு 16 இடமும் என்று மொத்தம் 30 தொகுதிகளும் பங்கீடு செய்யப்பட்டன. ஆனால் இந்த முடிவெடுப்பதற்கு மிகவும் காலதாமதமானதால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளன்று வேறு வழி இல்லாமல் திமுகவும் காங்கிரசும் அவரவர் விரும்புகிற தொகுதிகளில் நாமினேஷன் தாக்கல் செய்ததைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நாங்கள் 3 தொகுதிகளில் நாமினேஷன் தாக்கல் செய்தோம். ஒன்று ஊசுடு, 2வது நெட்டப்பாக்கம், 3வது உழவர்கரை. 2 தனி தொகுதிகளிலும் ஒரு பொது தொகுதியிலும் தாக்கல் செய்தோம். அதன் பிறகு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பது பின்னர் தான் அறிவிக்கப்பட்டது. அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு, அதாவது நாமினேஷன் ஃபைலிங் முடிந்த பிறகு இந்த தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மாற்று கட்சியினர், வேற தோழமை கட்சியில் வேறு யாராவது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஒப்பந்தம். அதன்படி பார்த்தால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒரே தொகுதி, உழவர்கரை தொகுதி. ஆக நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்த உசுடு தொகுதியிலிருந்தும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலிருந்தும் நாங்கள் திரும்ப பெற வேண்டும். அதுதான் கூட்டணி தர்மம். அதேபோல் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அவற்றை திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். காங்கிரசுக்கான தொகுதிகளில் திமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ போட்டியிருந்தால் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் கூட்டணியின் பேச்சுவார்த்தை சாராம்சமாகும். ஆனால் இந்த நிமிடம் வரையில் இன்றைக்கு 3 மணியோடு திரும்ப பெறுவதற்கான நேரம் முடிய போகிறது. இந்த நிமிடம் வரையில் காங்கிரஸ் திமுகவோடும் பேச தயாராக இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் பேச தயாராக இல்லை. அவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்களோ அந்த தொகுதிகளில் இருந்து ஒரு மனுவை கூட அவர்கள் திரும்ப பெறவில்லை. குறிப்பாக திமுகவுக்கென்று ஒதுக்கப்பட்ட 4 இடங்களில் காங்கிரஸ் இன்னும் திரும்ப பெறவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியிலிருந்து காங்கிரஸ் இன்னும் திரும்ப பெறவில்லை. ஆகவே கடைசி நொடியில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்களை இப்போது அறிவித்திருக்கிறோம். நாங்கள் மற்ற இடங்களில் இந்த கூட்டணி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிப்போம். அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை நாங்கள் போட்டியிடாத பிற தொகுதிகளில் ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம்.
மற்ற கட்சிகளோடு இப்படி முரண்பாடு இருந்தால் அது வேறு. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இப்படி முரண்பாடு இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா? இனிமே பேச்சுவார்த்தைக்கே நேரம் இல்லை. மாலை 3 மணியோடு வந்து வேட்புமனு அவ்வளவு நேரம் இருக்கிறதே, மாலை 3 மணி வரை நேரம் இருக்கிறதே, நீங்கள் ஏதாவது முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு? புதுச்சேரி காங்கிரஸ் தலைவருடைய இல்லத்தில் தான் திமுக தலைவர்கள் காத்து கிடக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களும் காத்து கிடக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் அதற்கான எந்த முயற்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை அல்லது முன்வரவில்லை. இப்படி பிளவுபட்டு கிடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதே, இது வெற்றி வாய்ப்பை சிதைக்காதா? புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நல்ல சாதகமான ஒரு சூழல் இருக்கிறது. ஒற்றுமையாக களத்தை கண்டால் நிச்சயமாக நம்முடைய கூட்டணி தான், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் கூட காங்கிரஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த இடங்களில் அந்த மனுக்களை திரும்ப பெறுவதற்கு தயாராக இல்லை. உழவர்கரையில் இருக்கிற வேட்பாளர் பாஜகவிலிருந்து வந்த வேட்பாளர். அவர் RSS பின்னணி உள்ளவர், ஏற்கனவே சுயேட்சையாக வெற்றி பெற்றவர். அவர் அண்மையில்தான் பாஜகவிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். அவரை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுவதற்கு காங்கிரஸ் தலைமை தயாராக இல்லை. அதே போல திமுக போட்டியிடக்கூடிய 4 தொகுதிகளில் அவர்கள் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு விரும்பவில்லை. திமுக போட்டியிடுவதே மொத்தம் 13 தொகுதிகள் தான். அதிலே 4 தொகுதிகளில் அவர்கள் வேட்புமனுவை திரும்ப பெற தயங்குகிறார்கள் என்று சொன்னால் 4 காங்கிரஸ் திமுக 2 கட்சிகளின் வேட்பாளர்களும் 4 தொகுதிகளில் நிற்கும் நிலை ஏற்படுகிறது. திமுக அப்படி பார்த்தால் வெறும் 8 தொகுதிகளில் மட்டும்தான் திமுக வேட்பாளர் மட்டுமே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல். ஆகவேதான் திமுகவும் இந்த நிலையில் அதிருப்தியில் இருப்பதாக நான் கருதுகிறேன். புதுச்சேரியில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது. இந்த விஷயம் தமிழக தேர்தலில் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இது எந்த வகையிலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தேர்தல் ஏப்ரல் 23, ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியிலே வாக்குப்பதிவு. அதுக்கு பிறகு நமக்கு 2 வாரத்துக்கு மேலாக கால அவகாசம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றுதான் நான் நம்புகிறேன். நன்றி ஐயா. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.